Hi friends, welcome to video 15 of our Lean for All playlist. இந்த வீடியோல நம்ம லைன் பேலன்சிங் அண்ட் சூப்பர் மார்க்கெட் பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ லைன் பேலன்சிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு 4-5 ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 5 ப்ராசஸ்க்கும் ஒரு சைக்கிள் டைம் இருக்கு. இந்த 5 சைக்கிள் டைமும் எவ்வளவு தூரத்துக்கு வேரியே ஆகுது, ரைட்? ஒரு 10% வேரியேஷன் இருந்ததுன்னா இந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பேலன்ஸ் ஆகிக்கும், நோ ப்ராப்ளம். ஆனா வேரியேஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுங்க, லைன் வந்து இம்பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல WIP கூடும், இன்னொரு இடத்துல உங்களுக்கு வெயிட்டிங் ஜாஸ்தியா, சரிங்களா? அப்போ ஹை வேரியேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை ஸ்மூத் பண்ணணும்னா நம்ம என்ன பண்றோம், அதுக்கு பேர் தான் லைன் பேலன்சிங்ன்றோம். முன்ன பின்ன இந்த ஹை சைக்கிள் டைம் லோ சைக்கிள் டைம் மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு ஒரே ஈவனாக இந்த லைனை பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் வந்து லைன் பேலன்சிங் சொல்லுவோம், ரைட்? இந்த லைன் பேலன்சிங் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஒரு 4-5 விதமாக பிரிக்கலாம், சரிங்களா? ஆனா இது பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நான் சைக்கிள் டைம் அப்சர்வ் பண்ணும்போதே சொன்னேன், நீங்க ஒரு ஆக்டிவிட்டிக்கும் அட்லீஸ்ட் ஒரு 20 சைக்கிள் நின்று அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா தான் தெரியும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதோட முக்கியமான விஷயம் அது இங்கதான் வருது, சரிங்களா? ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளேயும் அந்த சைக்கிள் டைம்ங்கிறது டோட்டலா இருக்கு. அது உள்ளுக்கு வேல்யூ ஆடிங் டைம்ங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு சொன்னேன், கரெக்டுங்களா? லோடிங் அன்லோடிங், டூல் மூவ்மெண்ட் அதெல்லாம் இருக்கும் உள்ள, அதெல்லாம் நான் வேல்யூ அடிங் ஆக்டிவிட்டி. பொருள்ல எந்த ஒரு மாற்றமும் வரல. வேல்யூ அடிங் பண்ணும்போது தான் பொருள்ல மாற்றம் வருது. ஸோ நீங்க அதை கிளியரா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லைன் பேலன்சிங் ஈஸியாக பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த லைன் பேலன்சிங். அது வந்து ஒரு 4 விதமான ஸ்டெப்பா பண்ணலாம். என்னன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ABCDன்னு 4 ஆக்டிவிட்டி இருக்கு. ஏவோட சைக்கிள் டைம் வந்து 30 செகண்ட், பிங்கிற ப்ராசஸோட சைக்கிள் டைம் வந்து 65 செகண்ட் வச்சுப்போம், சி வந்து 53 செகண்ட், டி வந்து 26 செகண்ட் இருக்கு. அப்படின்னா நமக்கு லைன் என்ன ஆகுது, ரொம்ப வேரியேஷன் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் இல்லை. அப்போ ஏ வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஏக்கும் பிக்கும் நடுவில் நிறைய WIP இருக்கும், பிக்கும் சிக்கும் நடுவில் சி வெயிட்டிங்ல இருக்கும், அதே மாதிரி டியும் வெயிட்டிங்ல இருக்கும். பி தான் வந்து ஹை சைக்கிள் டைம். இந்த லைனோட அவுட்புட் எவ்வளவு இருக்கும், 65 செகண்டுக்கு ஒரு பீஸ் தான் லைன்ல இருந்து வெளியே வரும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்க லைன் பேலன்சிங் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம், ஏவையும் டியையும் கம்பைன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 26 செகண்ட், ஒன்று 30 செகண்ட். ஸோ ஏ அண்ட் டி ஒரே ஆள் பண்ண முடியுமா? ஸோ 65 செகண்ட் பி பண்ணுவாரு, சி 53 பண்ணுவாரு, ஏவும் டியும் ஒரே ஆக்டிவிட்டி ஒரு ஆள் பண்ணிட்டாருன்னா 56 செகண்ட் வரும். ஓரளவு மேட்ச் ஆகும்ன்ற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ தட் இஸ் ஒன். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஏங்கிற ஆக்டிவிட்டி வந்து மிஷின்ல பண்ற ஆக்டிவிட்டியா இருக்கும், டிங்கிற ஆக்டிவிட்டி ஏதோ மேனுவல் ஆக்டிவிட்டியா இருக்கும். ஒரே ஆளுக்கு வந்து ஸ்கில் இருக்காது சம்டைம்ஸ், ரைட்டுங்களா? கம்பைன் பண்ண முடியாம கூட போகலாம். ஸோ அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிஏ வந்து நான் குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். பிஏ குறைக்கணும்னா 65ல இருந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னா என்ன பண்ணலாம், பியோட ஆக்டிவிட்டி உள்ள போய் நீங்க வேல்யூ அடிங் டைம் எவ்வளோன்னு பார்க்கலாம், கரெக்டுங்களா? வேல்யூ அடிங் டைம் எவ்வளோ இருக்கு, அதை ஏதாவது ரெடியூஸ் பண்ணதுக்கு வழி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டூலோட மூவ்மெண்ட்டை குறைக்கலாமா, ஆட்டோ எஜெக்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இல்லையா ஒண்ணுமே பண்ண முடியலையா, பிஏ 2ஆ உடைச்சு, ரைட், 2 செப்பரேட் ஆக்டிவிட்டியா பிரிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏ அண்ட் டிவை கம்பைன் பண்ணி, ரைட், ஒரே ஆள் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். லோ சைக்கிள் டைம் ஆக்டிவிட்டியை கம்பைன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது மூலமாக லைன் பேலன்சிங் பண்ண முடியும், சரிங்களா? இதுதான் வந்து லைன் பேலன்சிங்ன்ற கான்செப்ட். நம்ம அடுத்து பார்க்க போறது சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற கான்செப்ட். இந்த சூப்பர் மார்க்கெட் எப்போன்னா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் என்னால் ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ண முடியல அப்பெல்லாம் நான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுவேன். அதாவது என்கிட்ட சில மிஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்ல ஓடும், ரிமைனிங் ஆக்டிவிட்டிஸோட ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்டாம்பிங் ப்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் தான் டப்பு 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 டப்புன்னு அடிச்சு தள்ளிடும், ரைட்டுங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நீங்க ட்ரில்லிங்கோ வெல்டிங்கோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஏதோ பண்ணீங்கன்னா அது டைம் ஜாஸ்தி ஆகும், சைக்கிள் டைம். அப்போ இந்த ஸ்டாம்பிங் ப்ரெஸ் மாதிரியான ஆக்டிவிட்டியை அதுக்கப்புறம் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிடலாம், ஃபிக்ஸட் குவான்டிட்டி, சரிங்களா? அது வந்து ஃபிக்ஸட் குவான்டிட்டி ஷெல்ஃப் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். சில ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோவா ரன் ஆகும். ஸோ மற்ற ஆக்டிவிட்டிலாம் நீங்கள் ஒரு ஷிஃப்ட்ல ஓட்டுவீங்க, இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் நீங்கள் 3 ஷிஃப்டா ஓட்டுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்கள் சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ணலாம். சில மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ப்ரொடக்ஷனுக்காக தான் பண்ணவே செஞ்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு பேக்கிங்ல குக்கியை வந்து பேக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக வச்சு ஒரு 1000 குக்கி உள்ள வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி வெளியே எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து பேட்ச் ப்ரொடக்ஷனாக தான் பண்ண முடியும், ரைட்டுங்களா? அது வந்து உங்களுக்கு அந்த மிஷினே அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ண முடியாது. அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி 4th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம ப்ராடக்ட் வெளியே போயிட்டு திருப்பி வரும், உள்ள பவுடர் கோட்டிங்க்கு வெளியே போகும், 2 நாள் கழிச்சு வரும். அது மாதிரி ஹீட் ட்ரீட்மெண்ட் வில் அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி எப்பெல்லாம் ஃபேக்டரி விட்டு வெளியே போயிட்டு
திருப்பி வருதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் குவான்டிட்டிக்கு ஒரு ஷெல்ஃப் பண்ணிடுறேன். அந்த ஷெல்ஃப்குள்ள 1000 நம்பர் தான் பண்ண முடியும், வைக்க முடியும் ஸ்டோர் பண்ணி. அப்படின்னா நான் 1000 தான் எனக்கு மேக்ஸிமம் குவான்டிட்டியே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ப்ராடக்ட் ஏ அப்படிங்கிறது 1000 குவான்டிட்டி தான், ப்ராடக்ட் பி அப்படிங்கிறது 1000 குவான்டிட்டி தான், ப்ராடக்ட் சி அப்படிங்கிறது 1000 குவான்டிட்டி தான் அப்படின்னு வச்சுப்போம். 3 ப்ராடக்ட் பண்றீங்க, 3 1000 தான் பண்ண முடியும். இந்த 3மே 1000 ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா நீங்க மிஷின் ஆஃப் பண்ணிடுவீங்க. யூ வில் நாட் கீப் ஆன் ப்ரொடியூசிங். அது மாதிரி செஞ்சு வச்சுட்டே இருக்க மாட்டீங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் நாள் வந்து ஏ வந்து ஒரு 500 நம்பர் போயிடுச்சு வெளியே, ரைட்டுங்களா? பி வந்து ஒரு 300 நம்பர் தான் போகுது, சி வந்து இன்னொரு 200 நம்பர் போகுது, ரைட்டுங்களா? நீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ட்ரிகர் வச்சிருப்பீங்க. இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா திருப்பி லைன்ல ப்ரொடியூஸ் பண்ணி திருப்பி இங்க ஃபில் பண்ணணும்னு. ஸோ அந்த ரீஆர்டர் லெவல் வந்து 200 நம்பர்ஸ் வச்சு, இந்த 200 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா தான் நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு 800 நம்பர்ஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து நம்ம பைக்ல பெட்ரோல் போடுற மாதிரி தான். வண்டி ரிசர்வ்ல விழுந்தா டேங்க் ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபிக்ஸட் குவான்டிட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அது ஒரு லெவல் ரீச் ஆகும்போது திருப்பி நான் ரீஃபில் பண்ணுவேன். அவ்வளவுதான். அந்த குவான்டிட்டி எவ்வளோ அளவு கொடுத்துருக்கணும், அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி நான் என்னுடைய ஃப்ளோவை மேனேஜ் பண்ண முடியும். நான் ஒரே ப்ராடக்ட் நிறைய அடிச்சு வச்சு வைக்காம அப்புறம் தேவையான ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாம் நீட்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட்டு. இந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து மெட்டீரியல் எடுக்கும்போது இந்த கேன்பேன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ சூப்பர் மார்க்கெட்டும் கேன்பேனும் ஒன்றுக்குள்ள ஒன்றாக சேர்ந்து ஒர்க் பண்ணும். எப்பெல்லாம் சூப்பர் மார்க்கெட் பண்ணுறோம், அதான் நான் 4 பாயிண்ட் சொன்னேன். எப்போல்லாம் மிஷின் ஸ்பீடாக இருக்கோ, இல்லை எப்போல்லாம் மிஷின் ஸ்லோவாக இருக்கோ, எப்போல்லாம் நீங்கள் பேட்ச் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி மிஷின் வச்சுருக்கீங்களோ, எப்போல்லாம் உங்களுக்கு ப்ராடக்ட் வெளியே போயிட்டு உள்ளே வருதோ, இந்த 4 டைமும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் நம்மளுடைய ஃப்ளோவை. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த லீன் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அப்புறம் ஒர்க் வெர்சஸ் வேஸ்ட் பார்த்தோம், அப்புறம் இந்த 7 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட், முரா மூரி பார்த்தோம், ரைட்? அப்புறம் லீன் டூல்ஸை பற்றி ஒரு ப்ராட் ஐடியா பார்த்தோம். முக்கியமானது வந்து இந்த பிக்கஸ்ட் பாய்சன் WIPங்கிற அந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். VSM இன் டீட்டெயிலாக பார்த்தோம். டக் டைம், பாட்டில் நெக், அப்புறம் வந்து கைசன், லைன் பேலன்சிங், சூப்பர் மார்க்கெட், இந்த 5 டூல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு மீதி வந்து இந்த ரிமைனிங் கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த லீன் மாஸ்டர் கோர்ஸ் எங்களோட கோர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a 30-day ப்ரோக்ராம், ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமு. இதே மாதிரி தான் இப்போ எப்படி நான் உங்களுக்கு டீச் பண்ணணும் அதே மாதிரி லீன் பற்றி இட் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அனைத்து விஷயங்களும் அந்த இதில் இருக்குது. இட்ஸ் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் வித் எக்ஸசைசஸ். நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புவீங்க, அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அட் த எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய ஃபர்னிச்சர் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய யூனிட்ஸ் 3 யூனிட் இருக்கு, 800 பீப்புளுக்கு மேலே இருக்காங்க. அந்த கம்பெனியோட விபி இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணாரு. அவர் வந்து பார்த்துட்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் என்ரோல் பண்ணாங்க, மேனேஜர் லெவலில் உள்ளவங்க. இந்த லாஸ்ட் 2 மாசத்துல மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரோட லீட் டைம் வந்து 6 ஷிஃப்ட்ல இருந்து 1 ஷிஃப்டாக குறைச்சிட்டாங்க. ஒன்லி த்ரூ ஆன்லைன் ப்ரோக்ராம், இந்த கோர்ஸ் படிச்ச மூலமாக. அதே மாதிரி நிறைய மிஷின்ஸ் எடுத்துட்டு அந்த லைனை வந்து காம்பேக்ட் லைனாக கொண்டு வந்துட்டாங்க. பெர் பர்சன் அவுட்புட் வந்து 35% டிக்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி WIPயும் நல்லா குறைச்சிட்டாங்க. ஷாப்ஃப்ளோர் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குதுன்றது தான் ஃபீட்பேக் ஃப்ரம் த கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட எம்ப்ளாயீஸை ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும். லீன் இனிஷியேட்டிவ்ஸை நீங்களே ஆரம்பிக்க முடியும் உங்கள் கம்பெனியில். எக்ஸ்டர்னல் ட்ரெயினர்லாம் இப்போ கூப்பிட்டு இந்த கோவிட் டைமில் நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் வந்து இப்போ ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் எக்ஸசைசஸ் இருக்கிறதுனால நாங்களும் உங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஐடியாஸும் கொடுப்போம், சஜஷன்ஸும். ஸோ என்னெல்லாம் இந்த லீன் மாஸ்டர் கோர்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் கவர் ஆகும். ஹிஸ்ட்ரி, அப்புறம் முரா மூரி, இம்பாக்ட் ஆஃப் WIP, கண்டினியூஸ் ஃப்ளோ, VSM வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5S நல்ல இன்டெப்த்தாக இருக்கும். குவிக் சேஞ்ச் ஓவர், SMED ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது. கைசன், டக் டைம் அண்ட் பாட்டில் நெக் பற்றி ரொம்ப டெப்த்தாக இருக்குது. கேன்பேன், சூப்பர் மார்க்கெட், லைன் பேலன்சிங் டெப்த்தாக இருக்குது. ஓகே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இருக்குது. TPM, TQM இருக்கு. அது மாதிரி லீன் எப்படி உங்க கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அந்த விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் காமன் சேலஞ்சஸ் என்னென்ன, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 30-day ப்ரோக்ராம், ரைட்டுங்களா? ஸோ நம்மளோட யூடியூப் மெம்பர்ஸ்க்காக, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 19,000 கோர்ஸ் வந்து இப்போ ஜஸ்ட் 5,000 rupeesக்காக ஆஃபர் பண்றோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த லீன் மாஸ்டர் கோர்ஸுடைய லிங்க் இருக்கும், பேமெண்ட் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை ஜாயின் பண்ணீங்கன்னா 30-day கோர்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஸ்பெசிஃபிக் டைம்னு கிடையாது.
நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி அதை கோர்ஸ் பார்க்கலாம். சின்ன சின்ன வீடியோஸ் இதே மாதிரி தான் 10 நிமிஷம் வீடியோஸாக இருக்கும், எக்ஸசைசஸ் இருக்கும், ஃபில் பண்ணி அனுப்புவீங்க, ரைட்? அப்புறம் நாங்கள் அதை சஜஷன் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்கான கோர்ஸ் லீனை பற்றி ஃபுல்லாக ஹோலிஸ்டிக்காக நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் உங்கள் கம்பெனியில் லீன் ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பித்து அதோட ரிசல்ட் கொண்டு வரலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ண முடியும், கேரியரை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லீன் மாஸ்டர் கோர்ஸோட பெனிஃபிட்டு. இந்த கோர்ஸுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதை ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட கேரியரை வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எங்களோட ரெக்வஸ்ட்டு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த லீன் மாஸ்டர் கோர்ஸோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் யங் ப்ரொஃபஷனலாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் கேரியர் க்ரோத். ஏன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இப்போ கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த குவாலிட்டி, லீன் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் லெவல் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா உங்களோட கம்பெனியில் இந்த லீன் விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட டீம் மெம்பர்ஸ் கூட நீங்கள் மொத்தமாக பேட்சஸாக என்ரோல் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரே டைமில் ட்ரைனிங் கொடுக்கலாம். சரிங்களா? இது ஆன்லைன் ட்ரைனிங்கிறதுனால எல்லாருமே இதை ஈஸியாக ஒரே நேரத்தில் பார்க்கலாம். ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரோக்ராம் ஃபார் த டீம், ரைட்டுங்களா? ஒரு டைம் நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்டையோ ஒரு ட்ரெயினரோ கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன்லைனில் ஒரே ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமாக இது பண்ண முடியும். அண்ட் லோ காஸ்ட், ஜஸ்ட் 5000 rupeesக்கு நீங்கள் வந்து ஒரு லீன் ஃபுல் கோர்ஸே பண்ணுறீங்க. ஆன்லைனில் நீங்கள் மற்ற நிறைய கோர்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பேசிக் கோர்ஸே உங்களுக்கு 50,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஜஸ்ட் 5000 rupeesக்கு நீங்கள் வந்து ஒரு லீன் மாஸ்டர் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி லோ காஸ்ட் ப்ரோக்ராம்னு நான் சொல்லுவேன். ஸோ வாங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த லீன் மாஸ்டர் கோர்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஆல்ரெடி நம்மளோட லீன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்குள்ள மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1500 பேர் இருக்காங்க. ஸோ 1500 people இருக்காங்க. ஸோ வி ஆர் ஒரு வண்டர்ஃபுல் கம்யூனிட்டி, லாட் ஆஃப் ஷேரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த லீன் மாஸ்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா வாங்க, வி வில் வெல்கம் யூ டு ஜாயின் திஸ் லீன் மாஸ்டர் கோர்ஸ். லிங்க் வந்து அகைன் நான் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டை பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னோட மெயில் ஐடி இருக்குது p.ananth@hashllp.com. எங்கள் வெப்சைட் இருக்குது www.hashllp.com. யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும், அதில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் லிங்க்டின்ல என்னை ஃபாலோ பண்ணுங்கள், அனந்த் பழனியப்பன்னு தெரிஞ்சிங்கன்னா வருவேன். அப்புறம் ஃபோன் நம்பர் கூட இருக்குது 9176613965. பாட்காஸ்ட்டும் இருக்குது, anchor.fm ananth.pல இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் பாட்காஸ்ட். ஸோ அதுவும் கண்டினியூஸாக பாட்காஸ்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோஸ். 15 வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கம்பெனியில் உள்ள டீம் மெம்பர்ஸ், மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான டீம் மெம்பர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமான டீம் மெம்பர்ஸ், இஃப் யூஆர் ஃப்ரெஷ் இன்ஜினியர் உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் லீன் கற்றுக்கிட்டு கம்பெனிஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம், ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐல் டாக் டு யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.